இதன் தொடர்ச்சியாக வழக்கின் நிலைப்பாடு சார்ந்து உச்ச நீதிமன்றத்தில் எதிர் மனுதாரரின் பதிலுக்கு பதிலுரையை ரீஜோயிண்டர் நமது தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்துள்ளது. அதன் மீதான வழக்கு விசாரணை நாளை மே 15 நடைபெற இருக்கிறது. அந்த பதிலுரையில் சிறுபான்மையின மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராகவும் அரசியலமைப்பை கேள்விக்கு உள்ளாக்கும் விதமாகவும் உள்ள இந்த சட்டம் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேல் கைவைக்கிறது என்ற அபாயத்தை முதன்மையாக கோடிட்டு காட்டியுள்ளோம். வக்ஃப் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் இருந்தபோது அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது. ஆனால் தற்போது புதிய வக்ஃப் சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று சட்டமாகிவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தின் நிலை என்ன? இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை? இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு முன்னுதாரணமாக முதன்மை நடவடிக்கையில் இறங்கியிருக்க வேண்டாமா? வக்ஃப் திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பதாகவும் இஸ்லாமியர்கள் உரிமைகள் பறிபோவதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்றும் தொடர்ந்து பேசிவரும் திமுக அரசு செயலளவில் அதற்கான நடவடிக்கைகளை எப்போது மேற்கொள்ளும்? சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு எதிராக கேரள இடது முன்னணி அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் மாநில அரசுகளுக்கான உரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அதுபோல் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்கில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தன்னையும் இணைத்து கொண்டு வாதங்களை முன்னிறுத்தி தனியானதொரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்திருக்க வேண்டாமா? அதை ஏன் இன்னும் செய்யவில்லை? வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் என்பது அடையாளத்திற்கு கடந்து போவதாக இருக்காமல் அரசியலமைப்பு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய காலத்திற்கான அறைகூவலாக இருக்க வேண்டும். சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அதற்கு எதிராக உள்ள இந்த வக்ஃப் திருத்தச் சட்டத்தை ரத்து செய்யும் வரை மக்களுடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகள் போராடி வருகின்றன. அதைப்போன்று இந்த போராட்டத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது தமிழ்நாடு அரசின் தார்மீக கடமை. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியலமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் முதன்மைச் சக்தியாக களத்தில் நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.